ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இந்த 18 மாதங்கள்ல நீங்க செய்ததை மக்கள் அங்க அங்கீகரித்தார்களா? உங்ககிட்ட என்ன சொல்றாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்க? 100% செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க. எனக்கு டைம் பத்தல, எனக்கு அந்த ஆசை தான் இருக்கு. அதாவது 18 மாசத்துல அவரால் குறைவாக தான் பண்ண முடிஞ்சது. அதையே வந்து ஒரு 5 வருஷம் இருந்தாங்கன்னா அவங்க இன்னும் விக்கிரவாண்டி தொகுதிக்கு நிறைய இது பண்ணும். 4 முனை போட்டின களத்துல ஸ்பிளிட் ஆகும்ல ஓட்டு, 4 பிரிவுக்குமே வாக்குகள் பதிவாகும்ல. வாக்குகள் 4 முனை போட்டியா இல்ல 22 பேர் நிக்கிறதுல போட்டியான்றது முக்கியம் இல்ல. தமிழ்நாட்டு பெண்கள்கிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த தொகுதி திமுக மறுபடியும் வெல்லும். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் பேசினார். இந்த விக்கிரவாண்டிக்கு மட்டும் 4 பாலம் வாங்குறதுக்கு 234 எம்எல்ஏவில் டெல்லிக்கு வந்த ஒரே எம்எல்ஏ சிவான்னு பேசினார். அது திமுக செஞ்சது. மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, பொன்முடி அண்ணன் கொண்டு வந்தார்ல, அது திமுக செஞ்சது. நந்தன் கால்வாய் நான் வந்தா கொண்டு வருவேன்னு சொன்னேன்ல, அதை கொண்டு வந்திருக்கேன்ல, அது திமுக செஞ்சது. புற்றுநோய் ஆஸ்பத்திரி கொண்டு வந்திருக்கேன்ல தனியா 6 கோடிக்கு, அது திமுக செஞ்சது. குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை பிரிவினை கிடையாது, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியதை 4 கோடி கொண்டு வந்திருக்கேன்ல, அது திமுக செஞ்சது. முதலமைச்சர் அனுமதி கொடுத்தா அதெல்லாம் செஞ்சிருக்கு. இளைஞர்கள் ஓட்டு திமுகவுக்கு இருக்கா? எங்களை பொறுத்த வரையில் கிராமத்துல எல்லா ஊர்லயும் ஓட்டு கேட்டேன். வேற ஏதோ ஒரு புது கட்சிக்கு இருக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு ஃபீல்டில் அவங்க இருக்கிறாங்களான்னா இல்லை. விக்கிரவாண்டியில் தான் விஜயனுடைய கட்சிக்கான மாநாடு எங்க தான் போட்டாங்க. விஜயை பார்க்க போன கூட்டம் இங்கேயும் இருக்குல்ல அதிகமா. நான் அதை பத்தி அதிகமாவே நான் யோசிக்கிறதே. ஏன் திமுக ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும்? திரு ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சராக இருக்க வேண்டும். ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தால் தான் அந்த 2000 ரூபா மகளிர் உரிமை தொகை கொடுக்க முடியும், அந்த 8000 ரூபா வீட்டு கூப்பன் கொடுக்க முடியும். முத மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி தானே இப்போ கொடுக்குறாரு. அதுதான் ஸ்டாலின் ஆட்சி திரும்ப வரணுன்றதுக்கு அத்தாரிட்டி. நிக்கிறாரு 2ஆம் நம்பர் பட்டன் போடணும். நம்ம வீட்டுக்காரமா பட்டு அடுத்த மாசம் 2000 ரூபாய் நம்ம விற்க வேண்டிய எம்எல்ஏ வீட்டுக்காரம்மா. நம்ம எம்எல்ஏ இருக்காருல, விற்க வேண்டிய எம்எல்ஏ அன்னியூர் சிவா இருக்காருல, அவங்க வீட்டுக்காரம்மா ஓட்டு கேட்க வந்துருக்காங்க. உங்க கணவர் அன்னியூர் சிவா அவர்களுக்காக மறுபடியும் ஓட்டு போடுங்கன்னு வீடு வீடா வந்து வாக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு எம்எல்ஏவா இந்த 2 வருஷம் இருந்தாரு. நம்ம எம்எல்ஏன்ற பதவியில எப்படி இருக்கும்போது எப்படி இருந்தது அவருடைய வேலை? வெளியில தான் அதிக நேரம் இருப்பாங்க, வீட்டில் குறைவான நேரம் தான் இருப்பாங்க. மக்களுக்காக நிறைய வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு மக்களுக்கு இந்த தொகுதி மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது தான் அவர் மைண்டில் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். அவங்களுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. மறுபடியும் எம்எல்ஏ ஆகணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க நீங்க? அவர் மறுபடியும் அந்த பணியை அவர் இன்னும் செய்யணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க? உங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாரா, இன்னும் நான் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. அதாவது 18 மாசத்துல அவரால் குறைவாக தான் பண்ண முடிஞ்சது. அதையே வந்து ஒரு 5 வருஷம் இருந்தாங்கன்னா அவங்க இன்னும் விக்கிரவாண்டி தொகுதிக்கு நிறைய இது பண்ணுவோம். மக்களுக்கு வேலை செய்யணும், சேவை செய்யணுன்றது எந்த அளவுக்கு அன்னியூர் சிவா உங்க கணவர் வந்து எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிற ஒரு மனிதர் நீங்க பார்த்த வரைக்கும்? அவர் சின்ன வயசுலேருந்தே அரசியல் இருந்ததுனால அவருக்கு அந்த ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அவர் மைண்ட் ஃபுல்லாக அந்த இதுதான் இருக்கும். கட்சி பணி அது மட்டும்தான் இருக்கும். சரிங்க, தொடர்ந்து வாக்கு சேகரிங்க. நன்றி.
சேனல்களுக்கு வணக்கம். பரபரப்பான சட்டமன்ற தேர்தல் தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுகவின் சட்டமன்ற வேட்பாளர் சட்டமன்ற எம்எல்ஏ திரு அன்னியூர் சிவா அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். தற்போது கூட்டணி கட்சிகளுடைய நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நமக்கு நேரம் கொடுத்து பேசியிருப்பதற்கு அவரிடம் நன்றி கூறி அவரிடம் நிறைய விஷயங்கள் பேசுவோம். வணக்கம் அன்னியூர் சிவா அண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கீங்க. ஏற்கனவே இடைத்தேர்தல் ஒரு 18 மாதம். நானே கூட உங்ககிட்ட என்ன செய்தார் எம்எல்ஏ அப்படின்னு ஒரு பேட்டியெல்லாம் எடுத்து மக்களுக்கு கொடுத்துருந்தேன். என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னீங்க. இப்போ மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 18-20 நாட்களா நீங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க. இந்த 18 மாதங்கள்ல நீங்க செய்ததை மக்கள் அங்க அங்கீகரித்தார்களா? உங்ககிட்ட என்ன சொல்றாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்க? நிறைய எதிர்பார்க்குறாங்க. இன்னும் 100% செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. எனக்கு டைம் பத்தல. எனக்கு அந்த ஆசை தான் இருக்கு. நான் வந்து ஒரு ஊர்ல வந்து என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 2 செயலாளர்கள் இருந்தாங்கன்னா அந்த பணியை செய்திருந்தா இன்னும் 4 ரோடு போடணும்னு கேட்குறாங்க. அது இயற்கை தானே. ரோடு போட்டிருந்தா அந்த இடத்துல கழிவுநீர் வாய்க்கால் வேணும்னு கேட்குறாங்க. ஒரு களம் செய்திருக்கிறோம்னா இன்னொரு களம் வேணும்ன்றாங்க. இது இயற்கை தான், எதிர்பார்ப்பாங்க தான். இந்த 18 மாதங்களில் நீங்கள் செய்தது அந்த மக்களுக்கு ஈர்ப்புடையதாக இருந்ததா? களத்தில் மக்கள் சொல்வது என்ன? நீங்க செஞ்சதை பாராட்டி பேசுறாங்களா? தேர்தல் நேரத்தில் பாராட்டுவது கட்சிக்காரங்க தான் பாராட்டுவாங்க. பொதுமக்கள் வந்து அவர்கள் வந்து ரியாக்ட் பண்றது பூத்துல தான் பண்ணும். எனக்கு வந்து 1989 தேர்தல் அனுபவம் இருக்கு. குறைகள் இருக்கும். ஆனால் நம்ம அவங்கள கம்ப்ரமைஸ் பண்ணி நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்ற போது அதை ரெகக்னைஸ் பண்றாங்க நம்ம செஞ்சதை. விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரையில் பாத்தீங்கன்னா எப்போதுமே பாட்டாளி மக்கள் கட்சி இங்க அந்த சீட்டை கூட்டணியில் இருந்தாலும் தனித்தா அவங்க வந்து போட்டிட்டு அந்த சீட்ல அவங்க தான் போட்டிடுறாங்க. உங்களுக்கு போட்டியே பாமக தான் பெரிய அளவுக்கு வராங்க எப்பவுமே. அப்படின்னும் போது இந்த பகுதியில் பாமக கொஞ்சம் கிரவுண்ட் அவங்களுக்கான ஒரு பகுதின்னு சொல்லிக்கிறாங்க. இன்னொன்னு எங்களுக்கு சாதகமான தொகுதின்னு சொல்லிக்கிறாங்க. அதுல இந்த ரேஸ்ல உங்களுக்கு ஒரு ஃபைட் கொடுக்கக்கூடிய இடத்துல பாமக இருக்குது. இல்லை, அவங்க சொல்லிக்கிறாங்கன்னு நீங்க சொன்னதுதான் உண்மை. ஆனா அவங்க ஒரு முறை கூட ஜெயிக்கலையே. அது எப்படி அவங்கள ஆகணும்? அவங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு. அவங்க கட்சின்றாங்க. அவங்க எப்ப ஜெயிச்சிருக்காங்க? உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட அவங்க சொல்றாங்க, நீங்க கேக்குறீங்க அவங்க எப்ப ஜெயிச்சிருக்காங்க? இந்த தொகுதியில் அப்போ உங்களுக்கு சரியான போட்டின்னா யாரு? சரியான போட்டின்றது இல்லை. யார் நின்னாலும் நாங்க தானே ஜெயிக்கிறோம். திமுக இதே அலைன்ஸ்ல ராதாமணி அண்ணன் ஜெயிச்சிருக்காரு. இதே அலைன்ஸ்ல பூழேந்தண்ணன் ஜெயிச்சிருக்காரு. நேருக்கு நேர் நானும் பாட்டாளி மக்கள் கட்சி நின்று நாங்க ஜெயிச்சிருக்கோம். அப்புறம் அவங்க தான் வலுவான போட்டினா எப்படி? 4 முனை போட்டின களத்துல எப்ப? இப்போ. சரி, இந்த 4 முனை போட்டியில் நீங்க மறுபடியும் அந்த எம்எல்ஏ பதவியை தக்க வச்சுக்கணும், மீண்டும் மக்கள் உங்களை வேணும்னா இப்ப ஸ்பிளிட் ஆகும்ல ஓட்டு, 4 பிரிவுக்குமே வாக்குகள் பதிவாகும்ல. வாக்குகள் வந்து 4 முனை போட்டியா இல்ல 22 பேர் நிக்கிறதுல போட்டியான்றது முக்கியம் இல்லை. தமிழ்நாட்டு பெண்கள்கிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த தொகுதி திமுக மீண்டும் மறுபடியும் வெல்லும். விழுப்புரம் விக்கிரவாண்டி பகுதிகளுக்கு திமுக என்னென்ன செய்திருக்குது? நாங்க இதை செய்திருக்கிறோம்னு வலுவா நாங்க இதுவே போதும் சார், இதுக்காகவே மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த ஊர்ல நீங்க பேட்டி எடுக்கிறீங்களா பார்ட்டி ஆஃபீஸ்ல, இங்க வந்து என்னை ஆதரித்து எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் பேசினார். இந்த விக்கிரவாண்டிக்கு மட்டும் 4 பாலம் வாங்குறதுக்கு 234 எம்எல்ஏவில் டெல்லிக்கு வந்த ஒரே எம்எல்ஏ சிவான்னு பேசினார். அது திமுக செஞ்சது. மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அதை விழுப்புரத்தினுடைய விடுவெள்ளி அண்ணன் கழக துணை அமைச்சர் பொன்முடி அண்ணன் கொண்டு வந்தார்ல, அது திமுக செஞ்சது. நந்தன் கால்வாய் 1952 நீங்க முத என்ன பேட்டி எடுத்தீங்கல்ல, நான் வந்தா கொண்டு வருவேன்னு சொன்னேன்ல, அதை கொண்டு வந்திருக்கேன்ல, அது திமுக செஞ்சது. புற்றுநோய் ஆஸ்பத்திரி கொண்டு வந்திருக்கேன்ல தனியா 6 கோடிக்கு, அது திமுக செஞ்சது. குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை பிரிவினை கிடையாது, ஒரு குழந்தைகள் பிரிவு மட்டும்தான் இருக்கு. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியதை 4 கோடி கொண்டு வந்திருக்கேன்ல, அது திமுக செஞ்சது. திமுக மட்டும் இல்ல, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய எல்லா கட்சியினுடைய ஆதரவோட முதலமைச்சர் அனுமதி கொடுத்தா இதெல்லாம் செஞ்சிருக்கு. இங்க இந்த விக்கிரவாண்டி டவுன் இருக்குல்ல, இதுல கக்கன் நகரில் சமுதாய கூடம் அமைக்கப்படும்னு 2025 ஜனவரி மாசம் 28ஆம் தேதி முதலமைச்சர் அறிவிச்சாரு. 2026 ஜனவரி மாசத்துல அதை அவரே திறந்து வச்சிட்டாரு. அது திமுக செஞ்சது. இளைஞர்கள் ஓட்டு திமுகவுக்கு இருக்கா? திமுக கூட்டணிக்கு இருக்கா?
இளைஞர்களுடைய பார்வை திமுக கூட்டணியோ திமுகவோடு பயணிக்க போறாங்க? அதாவது பத்திரிகையாளர்கள் அல்லது யூடியூப் சேனல் நடத்துறவங்க அவங்க மைண்ட்ல இளைஞர்கள் இல்லை, வேற ஏதோ ஒரு புது கட்சிக்கு இருக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. எங்களை பொறுத்த வரையில் கிராமத்துல எல்லா ஊர்லயும் ஓட்டு கேட்டேன். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அடுத்த கட்ட பணிகளுக்கு உண்டான ஒரு ஆலோசனை கூட்டம், அந்த இடத்துக்கு தான் உங்களை வர சொன்னது. இதுக்கு அடுத்து நான் இன்னொரு பகுதிக்கு ஒன்றியத்துக்கு போவேன், எல்லா ஊர்லயும் ஓட்டு கேட்டு வந்துட்டேன். நீங்க நினைக்கிற அளவுக்கு ஃபீல்டில் அவங்க இருக்கிறாங்களான்னா இல்லை. இந்த தொகுதியில் நீங்க வேற ஏதாவது ஊருக்கு போயிட்டு அங்க இருக்கிற மாதிரி நினைச்சீங்கன்னு விக்கிரவாண்டி நினைக்குவாங்க. விக்கிரவாண்டியில் தான் ஒரு புது கட்சி, விஜயனுடைய கட்சிக்கான மாநாடு எங்க தான் போட்டாங்க. அதுவும் ஒரு சர்வே சொல்லுது, ஒரு தகவல், ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் கொடுத்த தகவல், ஒரு 50,000 பேர் விஜய் கூட்டத்துக்கு போனதே இந்த விக்கிரவாண்டி விழுப்புரம் பகுதியில இருந்தான் அப்படின்ற தகவல் எல்லாம் சொல்றாங்க. அதான் விழுப்புரம் பகுதி, வானூர் பகுதி, திருக்கோவிலூர் பகுதியெல்லாம் விக்கிரவாண்டியில் தானே வருது. இங்க இருந்து அண்ணன் வந்தவாசி தானே விழுப்புரம் விக்கிரவாண்டி 30 கிலோமீட்டர் ஆச்சு. கூட்டேரிப்பேட்டில இருந்து வெள்ளிமேடுப்பேட்டை வழியா வந்தா 30 கிலோமீட்டர். விஜயை பார்க்க போன கூட்டம் இங்கேயும் இருக்குல்ல அதிகமா? நான் அதை பத்தி அதிகமாவே நான் யோசிக்கிறதே இல்லை. என் ஸ்டைலு. ஏன் மீண்டும் அன்னியூர் சிவாவுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? எதற்காக மக்கள் ஓட்டு போட்டு உங்களை மறுபடியும் எம்எல்ஏவா தொடர வைக்கணும்? இன்னும் நிறைய செய்யணும். இப்ப நான் இந்த விக்கிரவாண்டி டவுன் பஞ்சாயத்துல ஒரு 13 கோடி ரூபாய்க்கு சாலை வசதிகள் செய்திருக்கிறேன். இப்போ இதுல இந்த வீடூர் அணையிலேருந்து வரக்கூடிய குடிநீர் பைப்புக்கு புதிதாக பைப் மாற்றி கொண்டு வந்திருக்கேன். தடையில்லா மின்சாரம் கேட்டாங்க, அதை வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னும் சப்ஸ்டேஷன் கொண்டு வர வேண்டிய வேலை இருக்கு இந்த டவுன் பஞ்சாயத்தை பொறுத்த வரையில. இன்னும் ஏரியை ஆழப்படுத்த வேண்டிய வேலை இருக்கு. அங்க இருக்கிற தாய்மார்கள் அந்த நெய்வேலி காட்டாமணி எடுக்க சொன்னாங்க. அந்த இதை ஒரு தனியார் நிறுவனத்துல பேசி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனோட ஒரு பைசா இல்லாம 4 இட்டாச்சி வாங்கிட்டு எடுத்திருக்கோம். அது எடுக்க இருக்கும். இந்த பக்கம் உழவர் சந்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த இடத்துல அதாவது வரத்து வாய்க்கால்னு சொல்லுவோம், உங்க பக்கம் வாரின்னு சொல்லுவீங்க. அந்த இடத்துல ஒரு தடுப்பு சுவர் கட்ட வேண்டியது இருக்கு, ஒரு 2-3 கோடிக்கு. நிறைய வேலை இருக்கு எனக்கு. அதுக்காக நான் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் திமுக ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும்? திரு ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சராக இருக்க வேண்டும். ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தால் தான் அந்த 2000 ரூபா மகளிர் உரிமை தொகை கொடுக்க முடியும், அந்த 8000 ரூபா வீட்டு கூப்பன் கொடுக்க முடியும். காலேஜ் பெண்கள் படிக்கிறதுக்கு புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபா கொடுக்கறது 2000 ரூபா கொடுக்க முடியும். தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபா கொடுக்கறது 2000 ரூபா அவர் வந்தால் தான் கொடுக்க முடியும். நான் கேட்கறது முத மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி தானே இப்போ கொடுக்குறேன்னாரு. அதுதான் ஸ்டாலின் ஆட்சி திரும்ப வரணுன்றதுக்கு அத்தாரிட்டி. அவர் கொடுக்குறேன்னாருல. மக்களின் நம்பிக்கை இந்த 5 வருஷத்துல திமுக பெற்று இருக்கிறதா? நாங்க சொல்றோம் பெற்றிருக்குன்னு. உங்களுக்கு ஏதாவது பெறலன்னு இருக்கா? ரிசல்ட்ல சொல்லுவாங்கல்ல, அது அன்னைக்கு பாத்துக்க. மே நாள்ல இன்னைக்கு வேற ஏதாவது புதிய திட்டங்கள், நான் மறுபடியும் எம்எல்ஏ ஆனா இதை செய்வேன் விக்கிரவாண்டிக்கு அப்படின்னு ஏதேனும் உங்களுக்கு ஒரு கனவு திட்டம் மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு நான் சந்தோஷப்படுறதுங்க, எனக்கு அந்த புற்றுநோய் சிகிச்சை மையம் கொண்டு வந்தாலும் எனக்கு தனிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. எனக்கு நான் கூட சன் டிவியில் என்னை ஒரு களத்தில் ஆவுடையார்பட்டுன்ற இடத்துல பேட்டி எடுத்தாங்க. எனக்கு எதுன்னா எனக்கு அதுதான் தெரியும். எங்கள் ஊருக்கு நான் காலேஜ் வாங்கியிருக்கேன். அதை விட ஒரு ஒன்றியத்தையே பிரிச்சிருக்கிறேன். விக்கிரவாண்டி காணை ஒன்றியத்தை பிரித்து கஞ்சனூர்னு ஒரு ஒன்றியம் கொண்டு வந்திருக்கேன். அதை விட சிப்காட் தொழிற்பேட்டை மண்டகப்பட்டில் கொண்டு வந்திருக்கேன். அதை விட 32 கோடியில் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்கேன் அந்த ஊருக்கு மேற்க. அதை விட எனக்கு மனநிறைவுன்னு கேட்டால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செஞ்ச அந்த வேலை தான் எனக்கு மனநிறைவு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஜாதி மதம் பணக்காரன் ஏழை இல்லாமல் நீ எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் அடிபட்டா தூக்காந்து ஒன்று முதல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போடும். எவ்வளோ பெரிய வசதியானவனா இருந்தாலும். அதுதான் நான் சட்டமன்றத்தில் பேசினப்ப நீங்கள் கூட கேட்டீங்க 110 கிலோமீட்டர் ஆனான்னு. திண்டிவனம் டோல்கேட்லேருந்து தொழுதூர் டோல்கேட் வரை எந்த விபத்து நடந்தாலும், நெய்வேலி நிறுவனத்தில் ஒரு விபத்து நடந்தாலும் வரக்கூடிய ஆஸ்பத்திரி தான் முண்டியம்பாக்கம் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை. அதில் 6 கோடி ரூபாய்க்கு புற்றுநோய் சிகிச்சை மையம் இருக்கு. 4 கோடி ரூபாய்க்கு குழந்தைகள் உயர் சிகிச்சை பிரிவு, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சில்ட்ரன்ஸ் வார்டு. அவர் இங்கே அடிஷனல் கலெக்டராக இருந்தார் 97. அவர் இப்போ எல்சகத்தி. அது அங்கே தண்ணி பஞ்சன்னு கேட்டாங்க. அதுக்காக திண்டிவனம் கூட்டு குடிநீர்லேருந்து நான் 7 கோடி ரூபாய்க்கு ஸ்பெஷலாக அதுக்கு தண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் அடிக்கடி சப்ளை கட் ஆகுதுன்னாங்க. சென்னம்மா பூத்தமேடு 2 டன் வோல்டேஜில் இருக்கிற சப்ஸ்டேஷன்லேருந்து
தனி ஃபீடர் வாங்கி கொடுத்துருக்கேன். 10 டயாலிசிஸ் மிஷின் வெயிட்டிங் ஹால் கட்டின இடத்துல அது வெயிட்டிங் ஹால் வேணாம், எம்பி ரவிக்குமார் அண்ணனும் புகழேந்தன் எம்எல்ஏவும் கட்டிருக்காங்க, அவங்க வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு அந்த இடத்துல 10 மிஷின் போட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு பர் டே 3 people டயாலிசிஸ் பண்ணலாம். அப்புறம் டிஜிட்டல் எக்ஸ்ரே வாங்கியிருக்கேன், கட்டண வார்டு வாங்கியிருக்கேன். தனியார் நிறுவனத்துக்கு மருத்துவமனைக்கு நிகராக அந்த கட்டண வார்டு இருக்கு. அதுதான் எனக்கு திருப்தி. 4 வேட்பாளர்கள நீங்க எந்த விதத்துல பெஸ்ட்? அதுல என்ன தனித்துவம் உங்ககிட்ட? என்ன போய் கேட்டீங்கன்னா அது அவர் கூட்டணி கட்சி நகரச்சிரா கேட்கணும், இல்ல தேமுதிக கூட வந்திருக்கு அவங்கள கேட்கணும். என்ன நானே தோல்ல எப்படி தட்டிக்க முடியும்? தோல் 4 பேர்ல நீங்க என்ன வித்தியாசமா இருக்கீங்கன்னு உங்ககிட்ட அதை தான் நான் கேட்கறேன். நீங்க என்ன அவங்கள விட நீங்க பெஸ்டா இருப்பீங்கன்னு நான் கேட்கறேன். நான் உங்ககிட்ட இவ்வளவு செஞ்சிருக்கேன்ல, இதுதான் பெஸ்ட். என்ன ஏத்து நிக்கிற ஒரு 60 மாசம் மயிலத்துல இந்த மாதிரி சொல்லுங்க. அவர் எம்எல்ஏ இல்ல, நான் 18 மாதத்துல உனக்கு செஞ்சிருக்கிறேன்னு சொல்றேன். அவர் இல்ல, நீ கேட்கணும் என்ன நானே எப்படிங்க நான் நல்லவன் சொல்ல முடியும்? வேற என்ன மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்க? அதான் நான் எல்லார்த்தையும் என்ன கேட்குறாங்க அவங்க குறைய நான் மைண்டில் வச்சுக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன்ல தடுப்பு சுவர். ஒரு நாள் நான் வந்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரோட காரில் வந்துக்கிட்டு இருக்கேன். என்னப்பா அந்த டவுனில் எல்லாம் முடிஞ்சுதானார். இல்லைங்க இன்னும் வந்து அம்பேத்கர் சிலை இருக்கிற பகுதியில் கொஞ்சம் செய்ய வேண்டிய வேலை இருக்கு. இந்த மாதிரி இந்த ஏரி எடுக்கணும், இந்த புறமே இந்த ரோட்டில் கூட தண்ணி உள்ளே போகுது மழை வந்தா, இதுக்கு வந்து ஒரு ஒரு ஒடி இருந்ததுன்னா அந்த தடுப்பு சுவர் கட்டலான்னு. இது பிடபிள்யூடியா நம்புல்தான்னாரு. இது கீழே வந்தால் பிடபிள்யூடி, மேலே கட்டினா நம்புல்தானே நகராட்சி நிர்வாகம்னா. சரி ப்ரப்போசல் அனுப்ப சொல்லுன்னாரு. அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்து மாதிரி அப்பப்போ தான் வரும். நம்ம வந்து கம்ப்யூட்டரில் திடீர்னு ஒரு வக்கீல் ஒன்று சொல்லுவார், திடீர்னு எங்கள் செயலாளர் ஒன்று சொல்லுவார், திடீர்னு நகராட்சியில் ஒன்று சொல்லுவார். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அந்த டவுன் பஞ்சாயத்து அந்த கீழே கொஞ்சம் ஆரம்பிக்குது, அந்த இடத்துல எம்எல்ஏ சீடியில் வேலை நடந்திருக்கும். இந்த கடைசியில் கக்கன் நகரில் முடியுது. அங்கே அரசாங்கத்தில் கக்கன் நகரில் கல்யாண மண்டபம் சமுதாய கூடம் கட்டி அது எப்படி இருந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னே இருந்தால் அந்த ஃபீல்டுக்கு போய் வந்திருப்பீங்க. நீங்கள் தான் சொல்லணும் 4 பேரில் யார் ஸ்பெஷல்னு. எல்லா வேட்பாளருமே ஸ்பெஷலாக தானே அவங்கவுங்களும் நினச்சி போட்டிடுறாங்க. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மே நாள் தான் முடிவு பண்ணணும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொடுப்போம். தேர்தலுக்கு பிறகும் சந்திப்போம். நன்றி.